ஹல்லேலூயா! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? சரி, வாங்க தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை உடைய சமூகத்துக்கு வருகிறோம். எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கப்பா. இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கையை வாழ்வதற்கு, சோதனைகளை ஜெயிப்பதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உம்மோடு உறவாடுகிற ஜெப வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமாங்க, நமக்கு எதற்கு ஜெபம் வேண்டும்? இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால், சோதனைகளை ஜெயிக்க வேண்டும் என்றால், ஜெயமான வாழ்க்கையை கொண்டிருக்கணும்னா நாம ஜெபிக்க கற்றுக்கொள்ளணுங்க. ஏசாண்டவர் அவருடைய சீஷருக்கு பிரசங்கங்களை கற்றுக் கொடுக்கல, பாடல்களை கற்றுக் கொடுக்கல, ஆராதனை எப்படி செய்யணும்னு சொல்லவில்லை. அவர் பிசாசுகளை எப்படி துரத்த வேண்டும் என்று கிளாஸஸ் எடுக்கல. ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் செய்து காண்பித்தார். நம்முடைய ஆண்டவர் ஜெபிக்கிறவரா இருக்கிறார். ஜெபத்தின் மூலமாய் பரலோகத்துக்கு கனெக்ட் ஆகி, பரலோகத்தின் வல்லமையை பூமியிலே இறக்கி அற்புத ஆச்சரியங்களை செய்தவர். இன்றைக்கு நாம கூட தேவனோடு உறவு கொண்டவங்களாக, தேவனோடு தொடர்புடையவங்களா, உரையாடுகிறவர்களாக, தேவ நிர்ணயங்கள், தேவ சித்தத்தை அறிகிறவர்களாய் இந்த உலகத்தில் அவர் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு புதன்கிழமைங்க. வாரத்தின் நடுவே ஜெப கூட்டம் ஒவ்வொரு சபையிலும் இருக்க வேண்டும். ஆனா அநேக சபைகளில் இந்த நாட்கள்ல ஜெப கூட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அப்பப்ப ஏதோ முழு இரவு ஜெபம் என்றோ அல்லது விசேஷ ஓரிரவு ஜெபம் என்றோ நடத்துகிறாங்க. ஆனா ஒவ்வொரு வாரமும் வாரத்துக்கு 2 முறை பரிசேயர் உபவாசம் இருந்து ஜெபித்தாங்க. உங்க சபையில வாரத்தின் நடுவே உபவாச கூட்டங்கள் இருந்தா கண்டிப்பா கலந்து கொள்ளுங்க. இல்லாவிட்டால் உங்க பாஸ்டரையாவை நடத்த சொல்லி கேளுங்க. இல்ல நீங்களே ஊழியக்காரங்களா இருந்தா ஒரு தீர்மானம் செய்யுங்க. உண்மைதான், ஜனங்க வரமாட்டாங்க. எங்களுக்கு சென்னையில கூட கொஞ்சம் பேர் தான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுவாங்க. ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த ஏவுதலால இப்பொழுது புதன்கிழமை உபவாச கூட்டங்கள், வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் கண்டினியூ செய்யும் போது எவ்வளவோ தேவனின் ஆவியின் பலனை நாங்க பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை நாங்க பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு அநேக இடத்துல வேதத்துல பார்க்கிறோம். அவர் இன்னும் இருட்டோட எழுந்து சென்று ஒலிவ மலைகளுக்கு சென்று ஜெபிப்பார் என்று, இரவெல்லாம் அவர் ஜெபத்தில் இருப்பார் என்று, முக்கியமா அவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட அன்று இரவு பாருங்க. லூக்காவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே அப்படின்னா எப்பொழுதும் போல அவர் ரெகுலரா ஜெபிக்க போகிற இடம் அது. ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். அவரிடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, அல்லேலூயா, நம் இயேசாண்டவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவர். நாம கூட முழங்கால் ஜெபத்தை கற்றுக்கொள்ளணுங்க. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஜெபம் என்ற உடனே நம்ம எதையோ கேட்கிறோங்க. அது கொடுங்க ஆண்டவரே, இது கொடுங்க ஆண்டவரே, எங்களை சுகப்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு ஆரோக்கியம் கொடுங்க, எனக்கு இந்த வலி எடுத்துருங்க, கஷ்டத்தை எடுத்துருங்க ஆண்டவரே என்பதே நம்ம வேதனையா இருக்கே தவிர, முதல்ல ஜெபம் என்பது நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய தேவைகளை குறித்து தேவனுக்கு சொல்லுவது கிடையாதுங்க. தேவனுக்கு இஷ்டம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, அவர் திட்டம் என்ன என்பது அறிவது. போனதுமே அவர் ஜெபிக்கும் போது என்ன சொல்றாரு? பிதாவே, என் இஷ்டம் அல்ல உம்முடைய இஷ்டமே, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய இஷ்டமே ஆக கடவது என்று ஜெபிக்கிறார். நாம தேவ சமூகத்துக்கு போகும்போது நமக்கு தேவையானவைகளை ஒரு வார்த்தை சொன்னாலே போதுங்க. ஆனா அவருடைய சித்தம் செய்ய வேண்டும் என்கிற ஆழ்ந்த விருப்பத்தை நம்ம கொண்டு இருக்கணுங்க.
தேவையானதை கேளுங்க, அவர் வேண்டான்னு சொல்லல. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றாரு. ஆனா ஆண்டவரே உங்க சித்தமா இருந்தா இது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்கணும் தவிர இது கொடுங்க அது கொடுங்க என்று நம்முடைய தேவைகளை பெரிய லிஸ்ட் போட்டு தேவனுக்கு முன்பு மணிக்கணக்கில் அதை படிப்பதைய ஜெபம் நினைச்சா அது புத்தியினுங்க. ஜெபம் பண்ணுவது நம்ம தேவனுடைய மனதை மாற்ற அல்ல, நம்முடைய மனதை மாற்றுவதற்கு. நாம ஜெபிப்பது தேவனுடைய தீர்மானங்களை அறிந்து கொள்வதற்கு தவிர நம்முடைய கற்பனை காரியங்கள் எல்லாம் அவருக்கு சொல்லுவதற்கு அல்லங்க. நம்முடைய விருப்பங்களை எல்லாம் அவர்கிட்ட கேட்பதற்கு அல்ல, அவர் சித்தத்தை செய்வதற்கு. ஆகவே ஜெபிக்கும் பொழுது நாம ஒரு சீரியஸ்னஸ், ஒரு பாரத்தோடு ஜெபிக்கணுங்க. அநேகர் பாருங்க, ஜெபிக்கும் போது என்ன கேட்கிறாங்களோ அது அவங்களுக்கே தெரியாது. வாய்க்கு வருகிற எல்லா வார்த்தைகளோடும் ஜெபிப்பாங்க. வசனம் சொல்லுகிறது, அவர் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், உன் வார்த்தைகள் ஜாக்கிரதை. தேவனுடைய சமூகத்துக்கு சென்று வீணான வார்த்தைகளை சொல்லாத, அனாவசியமான சத்தியங்களை செய்யாத, அனாவசியமான வியாக்கியானங்களை செய்யாத. இருதயத்திலிருந்து, உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற கூக்குரலே உண்மையான ஜெபம். அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த வேதனையிலிருந்து, அந்த குறைவிலிருந்து, அந்த தேவையிலிருந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்கிற ஜெபம் உங்களுக்கு இருந்தா, நீங்க கூப்பிட்டால் ஆண்டவர் அற்புதமா நமக்கு நன்மை செய்வார். இங்கே ஏசாண்டவர் செய்கிற ஜெபம், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். உங்க சித்தமானால் நீக்குங்க, ஆயினும் என்னுடைய இஷ்டம் அல்ல, உம்முடைய சித்தமே நடக்கட்டும். சில முறை நமக்கு பிடிக்கவே பிடிக்காத தேவன் செய்ய சொல்லுவாருங்க. அது யாருக்கு இஷ்டம்னு சொல்லுங்க? கஷ்டப்படுவதை விட சுகப்படுவதுன்னா எல்லாருக்கும் இஷ்டம்தான். நம்ம கஷ்டப்பட சொன்னா கஷ்டப்படுவோமா? விசுவாசத்தோடு இருக்க சொன்னா கஷ்டம் என்பாங்க. சுலபமா லகுவா நமக்கு அவர் வழிகாட்டணும்னு நினைக்கிறோம். இடுக்கமான வழியில போகணும்னா கஷ்டப்படணும். விசாலமான வழியில போக எந்த கஷ்டமும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. நாம ஜெபம் பண்ண போகும்போது நாம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சித்தத்தை, நம்முடைய இஷ்டத்தை விட்டுவிடக்கூடிய மனதோடு இருக்கணுங்க, ஆயத்தமா இருக்கணும். அதுதாங்க உண்மையான ஜெபம். நான் நினைக்கிறது அல்ல ஆண்டவரே, நீங்க எனக்காக நினைக்கிறது நடக்க வேண்டும். சிந்திக்காம அலட்சியமா தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவங்களுக்கு நன்மையை விட தீமைதான் அதிகமா நடக்குங்க. ஜெபம் என்பது தேவனுக்கு நம்ம விண்ணப்ப பத்திரங்களை தெரிவிப்பதுதான் தவிர, ஜெபம் என்பது ஏதோ நாம டிமாண்ட் பண்ணி அவரிடத்திலிருந்து பிடுங்குவது கிடையாதுங்க. அவர் கொடுப்பாரு, அவர் பிள்ளைகளுக்கு நன்மையானதே கொடுப்பாரு. அவர் செய்வாரு, அவர் செய்வதெல்லாம் நமக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவா இருக்கும். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். அதுக்குதான் வேதம் சொல்லுது, விசுவாசத்தோடு ஆண்டவரை கேளு, உனக்கு அற்புதங்கள் நடக்கும். அவிசுவாசத்தோடு கேட்கிறவங்களுக்கு ஏதும் நடக்காதுங்க. அதுக்குதான் நம்ம ஜெபம் என்னும்போது முழங்கால் போட்டு ஜெபிக்கும்படியாக சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து முழங்காலிட்டு ஜெபித்தாருங்க. முழங்கால் ஜெபத்துல எவ்வளவு வல்லமை இருக்கோ, எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் வருமோ, எவ்வளவு பெரிய விடுதலை கிடைக்குமோ, எப்படி தேவனுக்கு நெருக்கமாவீங்க என்பது நான் எவ்வளவு நேரம் விவரித்தாலும் நீங்க முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற வரைக்கும் உங்க அனுபவமா மாறாதுங்க. தினமும் கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு ஜெபிங்க. முழங்கால் வலின்னு சொல்லாதீங்க, முழங்கால் போட முடியலன்னு சொல்லாதீங்க. என்னங்க, நீங்க முழங்கால் படிடுங்க, ஏதாவது சப்போர்ட்டுக்கு வைத்துக்கொண்டு நில்லுங்க. தேவைப்பட்டா சப்போர்ட் வைத்துக்கொண்டு நீங்க முழங்கால் போட்டு ஜெபிங்க, ஒரு சேர் எதிரில் போட்டுக்கொண்டு ஒரு படிக்கிட்ட. பட் முழங்கால் படியிடும் போது, ஏனென்றால் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க அவர் தேவாதி தேவன் என்று, அவர் வல்லமையுள்ளவர் என்று, அவர் எஜமான் என்று அவருக்கு நம்ம சப்மிட் பண்ணி கொள்ளும் பொழுது நாம் அவருக்கு முன்பு முழங்கால் போடுவது நமக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்க, அது மட்டுமல்ல, வேதத்துல சொல்லி இருக்கிறது, வானத்தின் கீழே இருக்கிற, பூமிக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு முழங்காலும் இயேசுவின் நாமத்தில் முழங்க வேண்டும் என்று, ஒவ்வொரு நாவும் அவரே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யணும்னு தேவன் உயர்த்தி இருக்கிறாரு. எப்போது நீங்க தேவ சமூகத்துல முழங்கால் போடுறீங்களோ, நீங்க சப்மிட் பண்ணிடுறீங்க, உங்களை நீங்க அர்ப்பணித்திடுறீங்க என்று அர்த்தங்க. தேவனுக்கு நீங்க அடிபணிஞ்சிட்டீங்க. ஆமாங்க, தேவனுக்கு ஒப்பு கொடுத்துடலாங்க.
தேவனோடு சும்மா போராடாதீங்க, தேவனோடு சும்மா விளையாடாதீங்க, தேவனோடு சும்மா பேரம் பேசாதீங்க. ஐயோ, எத்தனை பேர் ஜெபத்துல பேரம் பேசுகிறாங்க. நீங்க இதை செய்யுங்க ஆண்டவரே, நான் இது செய்யறேன், நீங்க இதை செய்தா நான் இதை செய்யறேன். அப்படி தேவையில்லைங்க. ஆண்டவரே நீங்க செய்யுங்க அப்படின்னு அவரை கேட்டாலே போதுங்க. அவர் செய்யும் போது நீங்க நன்றியோட நீங்க சொல்லாமலே நீங்க செய்யுங்க. அதுதான் தேவனுடைய வழிமுறை. உங்க இருதயத்தை அவர் பார்க்கிறதுனால அந்த உடைந்து நொறுங்கி இருதயத்தோடு நீங்க தேவனை எப்படி ஆராதிக்கிறீங்க என்பது, நீங்க எப்படி அவரை பின்பற்றுகிறீங்க என்பது உங்க கிரியையின் மூலமா, உங்க நடத்தையின் மூலமா நிரூபிக்கப்படுங்க. ஜெபத்துல நம்ம கடினமா இருப்பதை விட்டுட்டு மிருதுவாகும். ஜெபத்துல நம்ம கரைந்து போவோம். ஜெபத்துல நம்ம இருதயம் நசுங்கி போய்விடும். ஜெபத்துல நாம மனஸ்தாபப்பட ரிப்பன்ட் வழி இருக்கு. காரணம், நாம ஜெபிக்கும் போது ஆவியானவர் நம்முடைய பட்சத்திலிருந்து நமக்கு விண்ணப்பிக்க கற்றுக் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஜெப ஆவியுடைய ஜெப வாழ்க்கைய நம்ம கொண்டு இருக்கணுங்க. தனிப்பட்ட விதத்துல நீங்க ஜெபிங்க, சபையாக நீங்க ஜெபிங்க, தேவ சமூகத்துல ஏகாந்தமா ஜெபிப்பது, ஒவ்வொரு நாளுக்கும் 3 முறை குறைந்தது ஜெபிப்பது எவ்வளவோ அவசியங்க. 3 முறை முழங்கால் படியிட்டு ஜெபித்த தானியேல் எவ்வளவு காரியங்களை சாதித்தார்னு பாருங்க. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது தேவனுடைய திட்டங்களை நம்ம அறிந்து கொள்வோம். ஈசாக்குக்கு ஒரு ஏற்ற துணையை கண்டுபிடிக்க ஆபிரகாம் அவருடைய வேலைக்காரனை அனுப்பின போது, அந்த ஜெபிக்கிற நபரா இருந்த வேலைக்காரர் தேடிக்கொண்டு ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க அநேகம் பெண்கள் இருந்தாங்க. அவங்கள யாரு அழகா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, எங்க ஈசாக்குக்கு யார் நல்லா இருப்பாங்கன்னு சூஸ் பண்ணவில்லை. அங்க அவர் என்ன செய்தார்னு தெரியுமாங்க? அந்த எலியாசர் முழங்கால் படியிட்டு தன்னுடைய ஒட்டகங்களை கூட முழங்கால் படியிட செய்து, தேவனே ஆண்டவரே, நான் வந்த காரியம் வாய்க்கும்படி செய்யுங்க. நான் தாகத்துக்கு கேட்கும்போது இந்த பெண்களில் யார் முன்னுக்கு வந்து எனக்கு தண்ணீர் கொடுப்பாங்களோ, எனக்கு மட்டுமல்ல என்னோடு வந்த இந்த ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் முண்டு வார்ப்பாங்களோ, அவங்க நீர் நிர்ணயித்த நபர் என்று அந்த பெண் என்று நான் அறிந்து கொள்வேன் என்று சொன்னபோது, என்று அவர் ஜெபித்த போது, கண்களை மூடி ஜெபித்து உங்க சித்தத்தை காண்பீங்க, ஈசாக்குக்கு மனைவியா இருக்கும்படி நீங்க ஆயத்தப்படுத்தின பெண்ணை குறித்து உங்க சித்தத்தை காண்பீங்க என்று சொல்லி கண்களை திறக்கும் போது எதிரில ரெபேக்காள் வந்தாள். வேதம் சொல்லுது, அவள் ரூபவதி, புருஷனை அறியாத கன்னிகையா இருந்தாள். அவள் எவ்வளோ சந்தோஷமாக அவருக்கு தாகத்துக்கு கொடுத்து, அவரோடு இருந்த எல்லா ஒட்டகங்களுக்கும் 10 ஒட்டகங்கள், ஒரு ஒட்டகம் 200 லிட்டர் தண்ணி குடிக்குமாங்க. பாருங்க, 10 ஒட்டகங்களுக்கு மொண்டு அவங்க தண்ணீர் வார்த்தாங்க. இவள் தேவனுடைய சித்தம். எஜமான் எவ்வளவோ பொருட்களை உடையவர். உழைக்கிற பெண்மணி நம்ம வீட்டுக்கு வர வேண்டும். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற பெண் வேண்டும். வீட்டுக்கு பொறுப்புள்ள பெண் வேண்டும். உபசரிக்கிற பெண் வேண்டும் என்பது அப்படியே ரெபெக்காளின் விஷயத்தில் நிறைவேறுவதை பார்க்கிறோம். ஜெபத்தின் மூலம் திருமண விஷயங்களில் தேவனுடைய சித்தத்தை அறியலாங்க. அவசரப்படாதீங்க. இன்னைக்கு அவசரமா திருமணங்களை செய்து கொண்டு திரும்ப அதுல பிரச்சனைகள் வருதுன்னு பிரிந்து விடலான்னு பிரிந்து விட்டு தேவனுடைய நாமத்துக்கு துக்கத்தை கொண்டு வருகிறாங்க. அவங்க வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி கொள்றாங்க. ஜெபத்தோடு கூட நம்ம எதை செய்தால் தேவன் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். ஜெபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு அவர் கேட்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, ஜெபிக்காமல் நாங்கள் செய்கிற வேலை எல்லாம் நிற்காதப்பா. ஜெபத்தோடு கூட நாங்கள் செய்கிற காரியங்கள் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிற ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளுவோமாகவே நிலைத்து நிற்கும் என்று நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. சபையாக நாங்கள் ஜெபத்தில் கூடி வரும்போது எங்களுக்காக மட்டுமல்ல, மற்றும் அநேகருக்காக உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. யார் யார் இந்த ஜெபத்தில் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க குடும்பங்களை உங்க பிரசன்னத்தை நிறைவாக கொடுக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக.
ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினால் 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு விசுவாசம் இருந்தா தேவன் நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் செய்வாரு. ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த தேவ செய்தியை உங்க நண்பர்களோடு உறவினர்களோடு கூட நீங்க ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நீங்களும் இந்த தேவ செய்திகளை தொடர்ந்து கேளுங்க, மறக்காதீங்க. அது ஒரு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.